ஓமக்கா பாத்துனீங்களா பாத்துனீங்களா பரவாயில்ல அப்படியே மாறதா ஹாய் எல்லாரும் ஹாய் சொல்லுங்க ஹாய் ஃபன் பண்றோம் எப்படி ஒரு குட்டி சாமான் வாங்குது அண்ணா இது எவ்வளவு இல்லை போறதுக்கு எவ்வளவு 300 ரூபா 300 ரூபா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கல்லடி பாலத்துக்குள்ள நடக்கிற காணிவேலுக்கு வந்திருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா இப்பயே கொஞ்சம் கொஞ்சம் ஆக்களை எல்லாம் வர தொடங்கிட்டாங்க. வாங்க உள்ள போய் நம்மள என்ஜாய் பண்ணுவோம். எவ்வளவு டிக்கெட் உள்ள வருது 100 ரூபா பாத்தீங்கன்னா நாங்க 2 பேருக்கு டிக்கெட் எடுத்தோம். தேங்க்யூண்ணா. ஓகே நம்ம காணிவேலுக்குள்ள வந்துட்டோம். வந்தீங்கன்னாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய ஐஸ்கிரீம் கடைகள் இருக்கு. நான் இவரோட தான் வந்திருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட் மேனேஜர். நிறைய ஐஸ்கிரீம் கடை இருக்கு, ஜுவல்லரி கடையெல்லாம் வந்திருக்கு, மாங்காய் கடை. பார்த்தீங்கன்னா பொட்டாட்டோ அண்ட் சோசேஜஸ் கிளிப்பான ஸ்டிக்குன்னு ஒன்று வந்திருக்கு. திரும்ப கொத்துமி ஸ்டால் எல்லாம் வந்திருக்கு. இதுக்கு லைன் போல. என்னடா இவங்க பாட்டு போட்டு வச்சிருக்காங்க. கட்டாயம் நம்ம கதைக்க ஒழிக்கிட்டோம்டா ஒன்றும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க சின்னாக்களோட வந்தீங்கன்னா எல்லாம் வேண்டி கொடுக்கலாம். சின்னாக்கள் கூட இந்த காணிவேல் வந்து சின்னாக்களை மெயின் பண்ணி தானே இவங்க போட்டிருக்காங்க. எப்படி ஒரு குட்டி சாமான் வாங்குது. ஓகே ப்ரோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வளையம் எறிகிற விளையாட்டு, காசு கொடுத்து வளையம் எறிகிற, அதில் 500, 1000, 100 எல்லாம் இருக்கு. அங்கால வந்து போல் எறிகிற. பாரு எரிய போறியா நீ? எவ்வளவு போல்? சரி வேண்டி எடுத்து எறி. சரியா நானும் எறிகிறேண்ணா. பாப்போம் யாரு வந்து எறிகிறாங்கட்டு. இப்ப பாருங்க மேனேஜர் போல் எறிய போறார். பொறு நீ ஏறி நான் வீடியோ எடுக்கேன். டேய் எனக்கு ஒரு போல் வைடா. ஐயோ கமான் மேனேஜர். 2 வை நானும் எறிகிறேன். புடி என்னை எடு. அதாவது நான் சின்னன்லேருந்தே பெரிய பிரபலமான கிரிக்கெட் எறிஞ்சவருங்க. பார்த்தீங்க நீ விழல. இது அடுத்தது. ஓ ஸோ சேட். ஆனால் தாங்க. ஆனால் இதில் இருக்கிற பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு திரும்ப எறியணும்னு தோணும். பரவாயில்ல அப்படியே மாறதா. ஹாய் எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஃபன் பண்றோம். எஸ் போடுறீங்களா? இது எப்படி சுத்துது? அண்ணா இது எவ்வளவு இல்லை போறதுக்கு? எவ்வளவு? 300 ரூபா. 300 ரூபா என்ன? உங்களுக்கு விருப்பம் பண்ணா நீங்களும் வந்து இதுல போகலாம். 300 ரூபா தான்.
ஹாய் அந்த படியே கை காட்டின அவனை காட்டுவோம் ஹாய் ஹாய்டா தம்பி ஹாய் வணக்கம்டா மாப்பிள்ள ஹாய் 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 எனக்கு சரியான விருப்பம் இந்த சின்ன பிள்ளையில இப்படி நீந்துரு அங்கே ஒரு ஆள் நீந்துறான் இது நம்ம சின்ன இருக்க கெல்ல என்னடா இது சின்ன நம்ம சின்ன நிறைய இந்த ஜாம இருந்ததா சொல்லு எப்படி கேம் இல்லடா இல்லடா ட்ரெயின் ஒன்று போகுது முதலாவது காட்சி ஆரம்பிக்கப்பட காத்திருக்கிறது. நல்லா மணக்குது ராமேனு கடலை வேண்டும் வேண்டும் எவ்வளோண்ணா கடலை எவ்வளோண்ணா அண்ணா எவ்வளோ கடலை கப் 200 நமக்கு அப்பையும் சோறு தான் முக்கியம். முதலாவது காட்சி ஆரம்பிக்கப்பட காத்திருக்கிறது. உங்களுக்கான டிக்கெட்டுகள் எங்களுடைய நுழைவாயிலை காட்டுகிறது. வாய் அப்படியே லைட்ல வச்சு காட்டினா என்ன அழகா இருக்கு. இங்க பாருங்க ரைட் என்ன இது எப்படி வீடியோடு தெரியுதா இல்ல பாருங்க கடலை போட்டிருக்காங்க நிறைய கேரட் இருக்கு லீக்ஸ் இருக்கு இப்ப மரக்கறி எல்லாம் விலை குறையன்ற தலையதுரியா நிறைய போட்டிருக்காங்க அந்த கூனி வாசம் நல்லா வருது. முதலாவது காட்சி இலங்கையின் புகழ் மூத்த மாயாஜால நிபுணர் ருஜித செல்வா. ருஜித செல்வாவினுடைய குழுவினர் வழங்குகின்றார் பிரமாண்டமான அதிரடியான இந்த மாயாஜால காட்சியை காண அன்பு சட்டோட அன்போடு அழைக்கிறது. உங்களுக்கான டிக்கெட்டுகளும் எங்களுடைய நுழைவாயிலே காத்திருக்கிற டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்வார்கள் இந்த நாளில் காண. இந்த கொச்சிக்காரிக்கு தானே இதுல தான் இந்த கூனி மனம் கூனி டேஸ்ட் எல்லாம் வருது. அதுக்குள்ள கூனியை போட்டு பிரட்டிக்காமல எப்படி இருக்கு நல்லா தானே. இந்த பொடியனை பார்த்தா பெரிய ரேஸ் கார் வீரன் அரிப்பான் போல எப்படி வரான் இங்க ஓட்டத்தை ஆடுற எப்படி போறான் அந்த டயர் கொஞ்சம் திரும்ப இல்லை இவன் தோடுது இவன் கனகாலமா இந்த வாகனம் ஓடிவான் போல கொஞ்சம் தாவண்டா கடலை ஒட்டுண்டா அப்படி இதில் காணும் காணும் கொஞ்சம் கையண்டு கூட ஐயா கொஞ்சம் வச்சுக்காங்க தமிழ்ரா எப்படி கல்லு ஐயே கொச்சிக்கா தெண்ட கோண்டு இப்ப பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் வந்து அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொச்சிக்கா வாங்குறப்போ கமான் மேன் உன்னால முடியும் ஸ்பீக்கரும் போட்டிருக்கு அந்த ஐயா போட்டு தந்தீங்க. முதலாவது காட்சி ஆரம்பிக்க பிரகாசிக்கிறது. இலங்கையின் புகழ் மூத்த மாயாஜால நிபுணர் ருஜித செல்வா அவர்களுடைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்வார்கள் இந்த நாளில் காண. முதலாவது காட்சி ஆரம்பிக்க பிரகாசிக்கிறது. இலங்கையின் புகழ் மூத்த மாயாஜால நிபுணர் ருஜித செல்வா அவர்களுடைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்வார்கள் இந்த நாளில் காண.
ஐயாட்ட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்க வேண்டிக்கும் நாங்க நல்லா தேங்க்யூடா தேங்க்யூ இதை நீ வீடியோ எடுக்கணும் சரியா ஓகே கொஞ்சம் பாருங்க இல்லைங்க நீங்க இவ்வளவு ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றீங்க உங்களை ஒரு இன்டர்வியூ எடுக்கலன்னா அப்படி எங்க இருந்து வாரீங்க நான் கூட பேங்கோட வாரீங்க கிளாஸ் முடிஞ்சு வாரீங்க ஒருத்தர் கிளாஸ் கட் எடுத்து வரலாம் நீ கிளாஸ் முடிஞ்சு பேர் என்ன பேர் தார்மியன் ஹரி அக்ஷயன் விஷ்ணு தேங்க்யூ உங்களோட சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ நீங்க போட்டோ எல்லாம் பார்த்ததுக்கு தேங்க்யூ என்ஜாய் பண்ணுங்க நல்லா ரைட்டா பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல போறாங்க ட்ரெயின் ஓடிக்கொண்டிருக்காங்க சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லாருமே ட்ரெயின்ல போறாங்க ஹாய் அண்ணா சுகம் நல்ல சுகம் உண்மையா திரும்ப திரும்ப இன்னொரு சொல்லுங்க உங்களை டிக்டாக் பார்த்தா வந்தது உண்மையா பாருங்க இந்த அண்ணா டிக்டாக் பார்த்து வந்தாராம் அவதான் காட்டுனால அந்த பின்னிட்டு வரா ஹாய் அக்கா ஹாய் பாருங்க அந்த அக்கா நான் டிக்டாக் ஆனவையா பாருங்க இந்த பெட்டிக்குள்ள நம்ம டிக்டாக் பார்த்து வந்த அக்கா இருக்காவு இந்த கடலை வேண்டி சாப்பிட ரொம்ப உரைக்குதப்பா காரணம்னா அந்த அண்ணா விட்னஸ் பண்ணிருக்காரு டிக்டாக் வீடியோ பார்த்து வந்துண்டு இந்தா நீ ஏடு என்ன வீடியோ பரவாயில்ல என்ன முன்னுக்கு நடந்து தெரியலாம் போல என்ன எந்த வீடியோ பார்த்தாக்கள் வந்திருக்காங்க மேலும் இதுல போய் பாயுமா உரைக்கலையா உனக்கு சுமையா உரைக்குதானே என்னை வேண்டி குடிப்பம்பா ஜூஸ் எதுவும் வேண்டி குடிப்பம்பா பாத்தீங்க நாங்களுக்கு உரமா உரைக்கிற காரணத்தால இப்ப நாங்க ஐஸ்கிரீம் குடிக்க போய் கொண்டிருக்கோம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தானே சரியான கடும் கிரௌடா இருந்தது இன்றைக்கு அந்த அளவு கிரௌட் இல்லை அண்ணா ஐஸ்கிரீம் எல்லாம் என்ன விலை சொல்லுங்க ஐஸ்கிரீம் எல்லாம் என்ன விலை என்னென்ன விலையில இருக்கு 200 ரூபாய்க்கு இருக்கா எது கப்ல வருமா அப்ப இதாங்களே ஒண்டு தாங்க உனக்கு வேணுமா வேணும் பாத்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் கப் வந்து 200 ரூபா சரியா கப் நிறைய ஐஸ்கிரீம் தேங்க்யூ அண்ணா பாருங்க கப் நிறைய ஐஸ்கிரீம் அதுக்கு மேல சாக்லேட் எல்லாம் ஊத்தி தந்திருக்காங்க வெனிலா ஐஸ்கிரீம் அதுக்கு மேலே சாக்லேட் இந்த நட்ஸ் எல்லாம் தூக்கி தந்திருக்காங்க ஓகே வாங்க நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எடுப்போம் ஓகே இது வந்து அந்த சின்னாக்கள் ஜம்ப் பண்ணி விளையாடுறது உனக்கு பெரிய கொட்ஸில் இருக்கு குட்டீஸ் எல்லாம் ஜம்ப் பண்ணி விளையாடுறாங்க சத்தியமா நான் இதுக்குள்ளே ஒரு நாள் பாஞ்சு பார்த்தது இல்லை அந்த நாளையில காணி வேலும் இல்லை எப்படி பாயிறதும் இல்லை
எவ்வளோண்ணா டிக்கெட் எடுக்காங்க? 25. 250 ரூபாயா? 25 ரூபாயா? 25 ரூபாய்க்கு டிப்பி தர மாட்டாங்களே. ஓகே ரைட். ஒரு ஆள் எப்படி போறாருண்டு. ரைட். இவர் இப்போ ஜம்ப் பண்ண போறாரு. கடும் குட்டிஸ் எல்லாம் ஜம்ப் பண்றாங்க. அது சுத்த தொடங்கிதுரா மேனு. அதுல சுத்துறதுக்கு 300 ரூபாயாம். வா போய் வீடியோ எடுப்போம். நான் இதுல கடைசி வரைக்கும் சுத்த மாட்டேன். எனக்கு தலை சுத்தி சத்தியெல்லாம் வரும். பாடா தம்பி. இங்க ஒரு பொருத்தம் படுத்துட்டான். பலூன் எல்லாம் அடிக்கடா. எங்க நிக்கானே? வா அவனையில போய் ஒரு இன்டர்வியூ எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இப்போ நம்ம அவனையில போய் ஒரு இன்டர்வியூ எடுப்போம். ஓகே. ஹலோ ஹாய் நைஸ் டு மீட் யூ. பெட்டி இவர்தான் பெட்டி. இவர் சுவேந்திரன் என்னும் சூப்பி. இவர் ரூபேன் என்னும் கூப். ஹாய். அதாவது அந்த பேக் போட்டு வளர்க்குறவன் இல்ல கரைச்சல்றாது. பட்டி பட்டி ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் போடுறா. என்னதுடா அவ்வளோ உருப்பட்ட சாமான் இருக்குடா. ஜோஜேஜஸ் எல்லாம் இருக்கு. வாங்க வேண்டி சாப்பிடுவோம். இப்போ யாரு ஸ்பான்சர் நமக்கு? வாங்க ஸ்பான்சர் யாரு? நோ 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 போடியார். போடியார் வாங்க. Oh my god, he's rich. He's rich friends. இந்த பாதாளக்கிணறு குடுத்துறோம். டேய் ஓண்ட பாதாளக்கிணறு பார்க்க போறோம்டா நம்ம முஸ்பதியாரி. சாப்பிடலாம். அவன் வேண்டி தருவான். அப்படி போறதுக்கு இல்லை வேண்டி தருவான். என்னடா கூப்? டேய் பாரு. டிக்கெட் எவன் நடத்து? பாத்தீங்கன்னா சொசேஜஸ் இருக்கு. எப்படி எடுப்போம்? சொசேஜஸ் எல்லாம் வெட்டி வச்சுக்காங்க. நூடுல்ஸ் இருக்கு. நூடுல்ஸ் சொசேஜஸ் இருக்கு. சொசேஜஸை வந்து அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு பொரிச்சிருக்காங்க. அங்கே வந்து பொட்டாட்டோஸ் உருளைக்கிழங்கு ரவுண்டா அந்த பிள்ளைகள் சாப்பிடுது. அது ஹாய். இவன் ரெண்டு அடுத்த ஃப்ரெண்ட். என்னடா பண்ற? இவன் கூட சேரக்கூட அவ்வளோ இருக்கு. வீடியோ எடுத்து போட்டுறான் எல்லாரையும். சொல்லுங்க. எல்லாரும் பம்பரத்துல போகுண்டா. ஓகே. யாரு தும்மு முட்டாசு வேண்டி தரப்போறா? எப்படி தும்மு முட்டாசு செய்யறாங்க? யாராவது வேண்டி தந்தீங்கடா சாப்பிட நல்லா இருக்கீண்டா. யாராவது வேண்டி தந்தீங்கடா சாப்பிட நல்லா இருக்கீண்டா.
ஓகே எப்படி தலைவன் போறான் மாயாஜல காட்சிக்கான டிக்கெட்டுகளை பெற்றவர்கள் அவசரமாக வருகிறோம். காட்சி ஆரம்பிக்கப்படுகிறதால் மாயாஜல காட்சிக்கான வெளியில் இருந்தால் வருகிறோம். காட்சிகள் ஆரம்பிக்கப்படுகிறது. ஓமக்கா பாத்தனீங்களா எந்த இடம் எந்த இடம் கல்லடி தானா? அப்ப வீடியோ பார்த்து வந்தீங்க? இல்ல இல்ல அந்த அக்கா சும்மா வந்திருக்காங்க. நான் அந்த வீடியோ பார்த்து வந்தாண்டு கேக்குறேன். பக்கத்துல இப்ப இந்த இதுக்கு அங்கால விட அப்ப உங்களுக்கு நோம்பலாவே தெரியும் இங்க நடக்குது. நான் தான் தெரியும் அப்படி. இதுதான் முக்கியமான விஷயம். என்னடா வந்து இது பாக்குறதுக்காக தான் அரவாசி நாங்க வந்தது. இந்த பாதாள கிணறு பார்க்க. அடுத்த ஷோ தொடங்க போகுது இன்னைக்கு. பார்ப்போம் என்னண்டு எவ்வளோ உண்டு கேட்போம். அண்ணா எவ்வளோண்ணா பாதாள கிணறு? 300 ரூபாயா? ரைட்டா தொடங்க போகுது போல. டக்குன்னு வரும் 300 ரூபாயா? ஓகே ஓகே நாங்கள் 2 டிக்கெட் வாங்கிட்டோம். ஏடா 2 டிக்கெட் தாங்க ஆசிரிக்கு. ஓகே பாதாள கிணறு பார்க்க போகிறோம். டேய் மைக்க போடுறா பயமாரிக்கிறா. உண்மையாகவே இந்த பாதாள கிணறு ஒரு ஆபத்தான விஷயம். ஏன்னா இந்த இடத்த இதுக்கு மேலே எங்களுக்கு தெரியும் தானே, ஒரு வெறும் கிரவுண்ட் தான் இருந்தேன். இது வெறும் பலகையால் அடித்து ஃபிட் பண்ணின ஒரு பக்கெட் தான். அதில் நம்ம எல்லாரும் நிற்கும். மேலே இருந்து பார்க்க வடிவாக இருக்கி காணிகள். நல்ல காத்தா கிடக்குன்னு. அங்க இவ்வளவு பேர் நிக்காங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ணி முறுக்க நான் நினைச்சேன் ஈஸியா போறாங்களா? என்னடா அது ஒரு டெக்னிக் ஆக்களை கூப்பிடுறதுக்கு. உங்களுக்கு விளங்கிட்டா? ஏன் இவ்வளவு சந்தனம் குச்சி வச்சுக்காங்க? லாம்பண்ட ப்ரோ. ஓ எல்லா இடமும் சந்தன குச்சியா இருக்கேன். அவங்க ஃபோன் பண்ணி இது செய்ய எப்படி கேமனே தம்பி எந்த இடம்டா நீங்க? ஹாய் நான் உன்ன இங்கே கண்டிருக்கேனே. கிரிக்கெட் விளாட்றேன் ரைட் கண்டிருக்கோம். நீ என்னடா இப்போ ஸ்டார்ட் பண்ணி முறுக்கனா ஸ்டார்ட் ஆக போகுதா? உண்மையா பாத்தியா? அப்போ மூத்த காட்டன் ஃபேன் தோடுறா. டே 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 கிணத்துக்கு வாஞ்சிடாடா. டே நான் உங்களோட பயங்கரமான ஃபேன் மூத்த காட்டன். பேர் என்ன தம்பிட? தேஸ்மித. இந்த தம்பிட பேர் என்ன? டிலுக்கன். டிலுக்கன் நைஸா. டிலுக்கன் விஜய். டிலுக்கன் விஜய். டிலுக்கன் விஜய் வருங்கால விஜய்டா. எப்படி ஓடுறான் மத்தியா? என்ன டிக்கெட் 300 ரூபாயா? ஃப்ரீயானே. அவர்கிட்ட நின்று கேட்டு விட்டுருவாங்க. கிளப் என்ன கிளப்? சொல்றாடி அண்ணனுக்கு வழி விடுங்க. இதை பாத்தியா பாருங்க ஃபேன் எடுத்து ஒளிகிறாங்க. நான் காட்டுவேன். டான்ஸ் ஆடுறேன். பாத்தீங்கன்னா மெஜிக் ஷோ வந்தாங்க. இங்க இருந்தே மெஜிக் ஷோ பார்க்கலாம்.
ஹாய் கை காட்டுங்க நான் ரைட் இந்த இவரை ஓட போறாரு அவங்க அந்த விழுந்ததுக்கு தானே அந்த பூசெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க பூசையாடா அது அந்த அண்ணா 2 பேரும் விழுந்த ஒரு தானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு விளங்கிட்டா இவங்களை ஏற்கனவே சைக்கிள் ஒன்று வந்து 2 தரம் விழுந்தவரா அதுக்கு பிறகு தானே அப்படி கூட சந்தனம் குச்சி எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க என்ன ஏன் நமக்கு கை காட்டுறாங்கல்ல சைக்கிள் யார விட்றேன் என்ன நோ மாஸ் நோனி ஹாய் ப்ரோ பாருங்க இந்த பாதாள கிணறு பார்க்குற இடம் ஃபுல்லாகிட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க எல்லாரும் ஃபுல்லாகிட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே நிப்பாட்டினா டேஞ்சர் கொண்டு கீழே விழணும் இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கண்ணே எவ்வளோ காலத்துக்கு பிறகு பார்க்க வேணும் நம்ம இது சைக்கிளோட போறாருடா கை தட்டுங்க கை தட்டினா தான் அவங்களுக்கு உஷார் வந்து ஓடுவாங்க அண்ணா மாஸ்னோ
பாருங்க எல்லாருமே ஹாப்பியாக வரும். உண்மையிலேயே ஒரு பயங்கரமான வேலைன்னு அவங்க செஞ்சது. எனக்கு உண்மையாக பயமாக இருந்து தெரியுமா, அவர் மேலே மேலே வந்து இப்படி ஓடக்குள்ளலாம் சரியான பயமாக இருந்தது. வந்து நம்மள விழுந்துருவார். மனுஷன் ஃப்ரெண்ட்ஸ் 1500 வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 400 தான் மிச்சம் இருக்கு. இதுக்கு மிச்சமா எங்களால் ஒன்றையும் போயிடலாம். இதுக்குள்ள போகிறனால 300 வேணும். ஸோ வீட்டை போகிறது நல்ல மட்டும் நான் நினைக்கிறேன். மேலும் திரும்ப உள்ள ஒரு ரவுண்ட் ஒன்று எடுத்துரும். ஹலோ ப்ரோ. ஹாய் ப்ரோ. இப்போ நம்ம போல் போட்டு உழைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மேனும் நம்ம இருக்கிற காசுல போல் போட்டு உழைப்போமா? 100 நான் போடுவேன். வடிவ போடுவேன். நான் 200 ரூபா ஒரு டிஷ் 100 ரூபா. நீ நல்லா போடுவாடா. ஒரு டிஷ் 100 ரூபா. இல்ல ஒன்று விழுந்து 200 ரூபா தருவேன். டேய் நேத்து விழுந்தது. நேத்து எனக்கு ஒரு போல் விழுந்தது. டேய் ஒன்று விழுந்து 200 ரூபாயா? நான் போடுவேன்டா. ஒன்று வேண்டி நான் போட்டு தர்றேன். ஒரு டப்பா வேண்டி. இது அப்படி என்ன எடி நான் ஆடுறேன். புடி. இப்பொழுது எங்கள் தலைவர் சஜுதன் வீடியோ எடுக்க தெரியாடா. கூட உண்டா 2 தான்.
அண்ணா எடுங்க எடுங்க வாங்க எடுப்பேன் எல்லாரையும் Thank you.